என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. குரூப் 4 பொது தமிழ்ல புதிய சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 7 இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 15 கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான சிலபஸும் கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்கள் தேடி தேடி படிக்கிறது வேஸ்ட்டு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், 6th-லேருந்து 12th வரைக்கும் புது புக்லையும் பழைய புக்லையும் எங்கெல்லாம் இந்த தலைப்பு கவர் ஆகுதோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சு புத்தகத்தில் இருக்கிறதே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி வெறும் 65 பக்கத்துக்கு இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். சாம்பிளுக்கு இப்போ பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்துக்கிட்டா இவர் புது புக்கில் எங்கே இருக்காரு, பழைய புக்கில் எங்கே இருக்காரு அப்படின்ற வேர் டு ஸ்டடி முதல்ல கொடுத்துட்டுனா அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், புது புக்கில் இருக்கிற நூல்வேலி தெளிவாக கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பழைய புக்கில் இருக்கிறத எடுத்து கொடுத்துருக்கோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை பார்த்தாவே போதும். இப்போ நாமக்கல் கவிஞர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவர் புது புக்கில் எங்கே இருக்காரு, பழைய புக்கில் எங்கே இருக்காரு, அழகாக இதே மாதிரி தான் நாங்கள் பாருங்கள். முடியரசன் எடுத்துக்கிட்டா புது புக்கு ப்ளஸ் பழைய புக்கு. நம்மளை தாண்டி கொஸ்டினே போயிடக்கூடாது, எளிமையாக படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நாங்கள் இதை ஒருங்கிணைச்சி கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃப்பை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல நான் இதுக்கான ப்ளூ பிரிண்ட்டை சொல்ல போகிறேன். எதில் எவ்வளோ கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றத. ஸோ அதை நீங்கள் கேட்டு முடிச்சிட்ட உடனே இந்த பிடிஎஃப்பை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலி 65 பக்கமா அடேங்கப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. இதை நம்ம டைப் பண்ணால் 30 பக்கம் தான் வரும். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், புக்கில் எடுத்து அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணதால உங்களுக்கு பேஜ் பெருசாக இருக்குது. சரிங்களா? ஸோ உட்காந்து படித்தா ஒரு 2 மணி நேரம் கட்டன்னு முடிச்சிடலாம். சரிங்களா? ரைட்டு. நான் முதல்ல வந்து ப்ளூ பிரிண்ட்டை சொல்லிடுறேன். ப்ளூ பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கடந்த 10 வருஷம் டிஎன்பிசி கொஸ்டின் அனலைஸ் பண்ணி தான் அதன் பிரகாரம் தான் நான் அந்த ப்ளூ பிரிண்ட்டை ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டில் 20 அதிகாரங்கள் மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3ல் இருந்து 5 கேள்விகள் வரைக்கும் கேட்பாங்க. இதில் நல்லா கவனிச்சுக்கோங்க, 3ல் இருந்து 5, அதாவது மினிமம் 3ல் இருந்து 5 கேள்வி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் மெயினாக இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3 கேள்விகள் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 கேள்வியில் 2 கேள்விகள் வந்து திருக்குறள் தொடர்பான செய்திகள்லேருந்து தான் வரும். அப்படின்னா அதாவது இப்போ திருக்குறள் இருக்கு, அதுக்கு வந்து இப்போ 10 அதிகாரங்கள் கொடுத்துருப்பான்னு வச்சுங்க புக்கில். அதுக்கு கீழே நூல்வேலி இருக்கும். ஓகேவா? அதுக்கு கீழே புக் பேக் இருக்கும். இந்த நூல்வேலியும் புக் பேக்கில் இருந்து நேரடியாக கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் படிக்க வேண்டியது புக் பேக்கை படிக்கிறது மஸ்ட்டு. நான் திருக்குறளுக்கும் அப்படி தான் எடுத்து நோட்ஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ரைட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த திருக்குறளுக்கு 3லேருந்து 5 கொஸ்டின் சொல்லிட்டேன். ஸோ அதில் கிட்டத்தட்ட 3 கேள்வினா 2 கேள்வி புக் பேக்குன்னு சொல்லியாச்சு. தெளிவாயிடுச்சுங்களா? நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது அறநூட்கள். இந்த நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருக்கடிகம், இன்னா 40 இதெல்லாம் இருக்குது இல்லையா? இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் இதுவும் இலக்கியத்தில் வந்துடுது. இதோட இலக்கியம் முடிஞ்சிருச்சு. 2 தான், திருக்குறளும் அறநூட்களும் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கடந்த 10 வருஷம் டிஎன்பிசி எக்ஸாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, குரூப் 4 எக்ஸாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மினிமம் 2 கேள்விகள் இந்த தலைப்பில் கேட்குறாங்க. இந்த 2 கேள்வியுமே மோஸ்ட்லி பாடல்கள்லாம் கேட்கறது இல்லை. இதோட சிறப்பு பெயர், அதுக்கப்புறம் இது எழுதுனது யாரு, அதுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குல்ல, அதாவது நூல்வேலி சார்ந்த கேள்விகள். அதே மாதிரி நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்புன்னு பழைய புக்கில் இருக்குல்ல, அதுல இருந்து தான் கொஸ்டின் ரெகுலராக கேட்டிருக்காங்க. நானும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? ரைட்டுங்க. அதுக்கு அடுத்ததா பாருங்க, தமிழின் தொன்மை, தமிழின் சிறப்பு, திராவிட மொழி குடும்பம் தொடர்பான செய்திகள். இதில் திராவிட மொழி குடும்பம் தொடர்பான செய்திகள் தான் 9th நியூ புக்கில் இருக்கு. இதே தமிழின் தொன்மையோ சிறப்போ பழைய புக்கில் தான் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. புரியுதா? திருக்குறளில் 3ன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அறநூட்களில் 2 கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி கண்டிப்பாக தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழி குடும்பம் தொடர்பான செய்திகளில் ஒரு கேள்வி கட்டாயமாக கேட்பாங்க. சரிங்களா? ரைட். கிட்டத்தட்ட 6 கொஸ்டின் ஆயிடுச்சு. அடுத்தது இது அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் வருவோம். நெக்ஸ்ட் வந்துட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 6 கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள்,
உவே சாமிநாதர் ஐயர். கண்டிப்பா உவே சாமிநாதர் ஐயர்ல ஒரு கொஷின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ 2024 குரூப் 4 எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா 11th புக்ல இருந்து கூட புக் பேக்ல இருந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி கடந்த 10 வருஷம் டிஎன்பிசி கொஷின் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது யூஎஸ்ஆ வந்து கண்டிப்பா ஒரு கொஷின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து தேவநேய பாவனர் பாவலரு பெருஞ்சித்திரனார். நீங்க எந்த கொஷின் எடுத்துக்கிட்டாலும் இவங்க 2 பேர்ல ஒரு கொஷின் கண்டிப்பா இருக்கும். இவங்கள இல்லாத ஒரு கேள்வியே இல்லை. இந்த பக்கம் யூஎஸ்ஆ இருக்கும், அந்த பக்கம் தேவநேய பாவனர் பாவலர் பெருஞ்சித்திரனார். இவங்க 2 பேர்ல ஒரு கொஷின் கட்டாயமா இருக்கும். சரிங்களா? ரைட்டு. இப்போ இது ஒரு பேர். ஸோ ஓகேங்களா? இது ஒரு கொஷின், யூஎஸ்ஆக்கு ஒரு கொஷின், தேவநேய பாவனர் பாவலர் பெருஞ்சித்திரனாருக்கு ஒரு கொஷின். சரிங்களா? ரைட்டு. அதுக்கப்புறம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜியு போப்பும் வீரமா முனிவரும், இவங்க 2 பேரும் ஒரு பேர். ஸோ ஜியு போப்லேருந்து ஒரு கொஷின் இருக்கும், இல்லைன்னா யார் இருக்குன்னா வீரமா முனிவர்லேருந்து ஒரு கொஷின் இருக்கும். ரெகுலராக இருக்கும். நீங்கள் போய் எந்த எக்ஸாம் வேணாலும் எடுத்து பாருங்க, கன்ஃபார்மாக இவங்களதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ ஆல்ரெடி 6 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொல்லிட்டேன். யூஎஸ்ஆல ஒரு கொஷின் சொல்லிட்டேன். அப்புறம் தேவநேய பாவனர் பாவலர் பெருஞ்சித்திரனால ஒரு கொஷின் சொல்லியாச்சு. ஜியு போப் வீரமாமுனியில் ஒரு கொஷின் சொல்லியாச்சு. கிட்டத்தட்ட 9 கேள்விக்கு நம்ம பிளான் சொல்லியாச்சு. ரைட்டு. அப்படியே வாங்க, இன்னும் இருக்குது. சரிங்களா? அதுக்கு அடுத்ததா அப்படியே வந்தாங்க பாருங்க. நீங்க பொதுவா நம்ம உங்களுக்கே நல்லாவே தெரியும், பாரதியார் பாரதிதாசனை பத்தி இல்லாத ஒரு கொஸ்டினே இருக்காது. அன்பார்ச்சுனேட்லி இதுல பாரதியார்ன்ற ஒரு பேர் இல்லை, ஆனா பாவேந்தர் பாரதிதாசன் கண்டிப்பா இருக்கு. அப்ப கண்டிப்பா இவரை பத்தி ஒரு கேள்வி கட்டாயமா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே, பாரதியார் பாரதிதாசன் இவங்க 2 பேர்ல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். இவங்க 2 பேரும் ஒரு பேர். ஸோ அதில் இதுல ஒரு கேள்வி கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா டி.கே. சிதம்பரனார் அப்படின்றவர் வந்து பார்த்தோன்னா புதுசா சிலபஸ்ல சேர்த்திருக்காங்க. இவர் புதுசு இல்லையா, இவர் அப்படியே வச்சுப்போம். அதுக்கப்புறம் தவம் திரு குன்றக்குள் அடிகளார், இவரும் புதுசா வந்திருக்காரு. ஓகேவா? ரைட்டா? ரைட்டு. இப்போ நல்லா கவனிச்சிங்க. நான் ஒரு நிமிஷம், இப்போ நான் சொன்ன வரைக்கும் 10 கேள்வி ஆயிடுச்சு. அதை நான் அழிச்சிடறேன், அதுக்காக சொன்னேன். முதல்ல 6 கேள்வி சொல்லிட்டேன், யூஎஸ்ஆல ஒரு கேள்வி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தேவநேய பாவனர் பாவலர் பெருஞ்சித்திரனார்ல ஒரு கேள்வி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஜி போப் வீரமாமுனியில் ஒரு கேள்வி சொல்லிட்டேன். அப்புறம் பாரதிதாசன்ல ஒரு கேள்வி சொல்லிட்டேன். கரெக்டாக 10 கேள்வி ஆயிடுச்சு. அழிச்சிடறேன். இப்போ 10 கேள்விக்கு பிளான் ஆயிடுச்சா? இன்னும் 5 கேள்விக்கு எதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து டி.கே. சிதம்பரனார் இருக்காரா, அதுக்கப்புறம் வந்து குன்றக்குள் அடிகளார், இவரு புதுசாச்சா. அதுக்கு அடுத்தது வந்து தாராபாரதி புதுசு, இது வரைக்கும் சிலபஸ்ல இல்லை, இப்பதான் புதுசா சேர்த்திருக்காங்க. சரிங்களா? தமிழ் ஒலி உருத்திர கண்ணனார், அதுக்கப்புறம் கீவா ஜெகநாதன். சரிங்களா? இப்போ இவங்க எல்லாருமே புதுசு. இவங்க எல்லாருக்குமே உட்காந்து படிச்சா அரை பக்கம் தான் வரும். அப்படின்றதால ஒரு பொறுத்துக்க மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய சிறப்பு பெயரோ, இவங்க எழுதின நூலோ, இவங்க செஞ்ச வேலையோ, அதை ரிலேட்டடா பொறுத்துக்க மாதிரியோ அல்லது பர்டிகுலரா ஒருத்தரை பத்தியோ கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இவங்க எல்லாரையும் சேர்த்து 1 அல்லது 2 கொஸ்டின் தான் வாய்ப்பு இருக்கு, அதுக்கு மேல வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ஸோ இவங்க எல்லாரையும் படிச்சா அதான் சொன்ன அரை பக்கம் தான் இருக்கு. ஓகேவா? ரைட்டு. இப்போ நம்ம 11 கேள்விக்கு பிளானுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே வந்தீங்கன்னா இங்க பாருங்க, கண்ணதாசன் இருக்காரு. கண்ணதாசனை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். புது கவிதையில வரத்தால முடியரசரும் கண்ணதாசனும், அதாவது ஒண்ணு முடியரசர் வருவார், இல்லைன்னா கண்ணதாசன் வருவார். இவங்க 2 பேர்ல ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்ததா காயிதே மில்லத். காயிதே மில்லத் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர். இவரை அதாவது இதுக்கு முந்தின 2024 குரூப் 4ல தான் காயிதே மில்லத்தை சேர்த்தாங்க. ஆனா அவரை பத்தி அவ்வளவா கொஸ்டின் கேட்கல. இந்த முறை கேட்க வாய்ப்பு இருக்கு. ரைட்டா? ரைட்டு. இப்போ காயிதே மில்லத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்கலாம். நெக்ஸ்ட் வேலு நாச்சியார். பெண்ணில் இவங்கள மட்டும்தான் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் ரெகுலராக இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பெண்கள்லாம் இருப்பாங்க. சரிங்களா? மூலூர் ராமாமிர்தம்மையார்லாம் இருப்பாங்க, தில்லையடி வெள்ளியம்மைலாம் அதுக்கு முன்னாடி சிலபஸ்லாம் இருந்தாங்க. இப்போ எல்லாரையும் நீக்கிட்டு வேலு நாச்சியார் மட்டும்தான் வராங்க, 6th புக்கில் இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக பெண்ணில் ஒரு கேள்வி கேட்கறதால இவங்கள இருந்து ஒரு கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆல்ரெடி 11 சொல்லிட்டோம், 12, 13 ஆச்சு. சரிங்களா? ரைட்டு.
அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா 13 கேள்வி கிட்டத்தட்ட சொல்லிட்டேன். இதுல இன்னும் இருக்கிறவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், நெக்ஸ்ட் நாமக்கல் கவிஞர் வராரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்கு. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட நான் இப்போதைக்கு ஒரு 13 கேள்விக்கு சொல்லியாச்சு. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இப்போ திருக்குறள் 5 அப்புறம் 3 வச்சுக்கோங்க அப்படின்னு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இந்த தலைப்பில் 13 கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு. அது 13லேருந்து 15ஆவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி செலக்ட் பண்ணி படிச்சா இந்த தலைப்பை ஈஸியாகவே உங்களால் என்ன பண்ணிடலாம், ஃபுல் மார்க் வாங்கிடலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நான் வந்து டேபிள்லாம் கட்டல, ஜஸ்ட் சிலபஸ்ல இது படிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ நீங்க பார்த்துங்க, புரியும் நம்புறேன். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே பாருங்க, அப்படியே ஒரு ஓவர் வியூவாக பார்க்கலாம். நோட்ஸ் ஃபுல்லாகவே நான் புக்கில் இருந்து தான் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க, கண்ணதாசன் எடுத்துக்கிட்டா அவர் புது புக்கில் பழைய புக்கில் எங்கே இருக்காரோ அதெல்லாம் அப்படியே ஒருங்கிணைச்சு சொல்லிட்டேன். இப்போ தாராபாருன்னு எடுத்தால் இவ்வளோ தான். இங்கே பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு 4-5 பேரை சொல்லி ஒரு அரை பேஜ் தான் வரும்னு. தாராபாரதி பழைய புக்கில் எடுத்தாலும் 4 வரி தான் வராரு, புது புக்கில் எடுத்தாலும் 4 வரி தான் வராரு. இது ரெண்டுத்தையும் சேர்த்தா ஒரு 3 வரி தான் இருக்கும். கரெக்டா? அவ்வளோதான், எழுதி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் குன்றுக்குள்ள அடிக்கலார் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான், ஒரு இதுதான். தமிழ் மொழி எடுத்துக்கிட்டா இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ காகிதம் இல்லத்தை எடுத்துக்கிட்டா அவருக்குன்னு ஒரு தனி யூனிட்டே கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் படிச்சுக்கலாம். சரிங்களா? இதில் முக்கியமாக கலர் பாக்ஸ் படிக்கணும். இப்போ காகிதம் இல்லத்தை அண்ணாவும் பாராட்டியிருப்பார், பெரியாரும் பாராட்டியிருப்பாங்க. அது என்ன பாராட்டுன்னு பார்த்துங்க, கூற்று காரணமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி எல்லாத்தையும் நான் ப்ளூ பிரிண்ட்டும் சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட இதை படித்தாவே போதும், 13க்கு மேலே கண்டிப்பாக வாங்கிடலாம். ஸோ எப்பவுமே 100% நம்மளால சொல்ல முடியாது. 15க்கு 15 வாங்கிட முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குது, ஆனால் 100% சொல்ல முடியாது. சில கேள்வி திருக்குறளில் வெளியிலேருந்து கூட கேட்பாங்க, ஏதோ ஒரு கேள்வி வெளியும் போகும், இந்த சிலபஸ்லேயே இல்லாத ஒரு கேள்வி கூட கேட்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 99% இதை படித்தா போதும் தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? புரிஞ்சிடுச்சா? சூப்பர். சரிப்பா, இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க, டெலகிராம் குரூப் லிங்க்லாம் இருக்கும், அதில் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிருக்கேன். நம்ம வந்து டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் கொடுக்குறோம். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன். ஸோ பிடிஎஃப்னு இருக்குமா, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அங்கே ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது, அப்படியே நான் வந்தீங்கன்னா 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் அங்கேயே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். டைமர் ஓடும் 15, 14, 13. 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும், அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். கண்டிப்பாக இந்த நோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஆல்ரெடி யூனிட் 5க்கு ஒரு ஓல்டு கொஸ்டின், ஏன்னா நம்ம யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் புத்தகத்தில் கிடையாது, அதனால ஓல்டு கொஸ்டின் பேப்பர் நோட்ஸ் கொடுத்துட்டோம் இன்னைக்கு காலையில். இப்போ யூனிட் 7 கொடுத்துட்டோம். மேபி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் இருக்குல்ல, யூனிட் 4ம் யூனிட் 6ம் அதையும் சேர்த்து கொடுத்துட்றேன். சரிங்களா? எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுமோ ஒரு 3 நாளில் ஃபுல் சிலபஸில் என்னென்ன தலைப்புகள் புக்லேயும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயும் இருக்கோ அதை கொடுத்துட்றேன். அழகாக இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட எளிமையாக 100க்கு 90க்கு மேற்பட்ட கேள்விகள் வாங்கிட முடியும். ஸோ கூடவே வாங்க, அரசு வேலையோட போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.